Formulas. Equation of the straight line parallel to x-axis is y equal to b. Equation of a straight line parallel to y-axis is x equal to a. Third formula, slope intercept form. Slope intercept form is y equal mx plus c. Slope is the m, y intercept is the c. Next, fourth formula, the equation of the straight line, the point slope form. Point slope form. Point ங்கிறது x1 y1 ங்கிறது point, m ங்கிறது slope. அப்போ formula y minus y1 equal m into x minus x1. Next, fifth formula, the equation of a straight line 2 points form. அப்போ 2 பாயிண்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா x1 y1ங்கிறது ஒரு பாயிண்ட்டு, x2 y2 அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட். அப்போ ஃபார்முலா y மைனஸ் y1 டிவைடட் பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் x மைனஸ் x1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஃபார்முலா இன்டர்செப்ட் ஃபார்ம். த இன்டர்செப்ட் ஃபார்ம் இஸ் x பை a ப்ளஸ் y பை b ஈக்குவல் டு 1. இதில் ஏங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்டர்செப்ட், பிங்கிறது ஒய் இன்டர்செப்ட். Find the equation of the straight line passing through 5,7 and is parallel to x-axis. அப்போ parallel to x-axis சொல்லிக்கலாம். parallel to x-axis அதுக்கு ஃபார்முலா நமக்கு y equal to b அப்படிங்கிறது ஃபார்முலா. அப்போ y equal to b. இந்த தந்திருக்க பாயிண்ட் என்ன பார்த்தா 5,7. இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து a, ரெண்டாவது பாயிண்ட்டு b. அப்போ பியோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம் 7. அப்போ y equal to 7. The second division parallel to y axis. Parallel to y axisக்கு ஃபார்முலா the x equal to a. இப்போ பாயிண்ட் தந்திருக்க பாயிண்ட் 5,7. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏ, செகண்ட் வந்து பி அப்படின்னு வருது. அப்போ ஏவோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 5. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5.8. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் ஹூஸ் த ஃபஸ்ட் டிவிஷன் த ஸ்லோப் இஸ் 5 அண்டு ஒய் இன்டர்செப்ட் இஸ் -9. அப்போது ஸ்லோப் அப்படிங்கிறத நம்ம எம் அப்படின்னு லெட்டரில் சொல்லுவோம். அப்போ எம் ஈக்குவல் டு 5. ஒய் இன்டர்செப்ட்டுங்கிறது நான் சி அப்படிங்கிற ஒரு லெட்டரில் சொல்லுவோம். அது -9. அப்போது ஸ்லோப் ஒய் இன்டர்செப்ட் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போது ஸ்லோப் ஒய் இன்டர்செப்ட் ஃபார்ம் த ஸ்லோப் ஒய் இன்டர்செப்ட் ஃபார்ம் இஸ் the y equal mx plus c அப்படிங்கிறது ஃபார்முலா. அப்போ இதில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ y equal m உடைய வேல்யூ 5, அப்போ 5x. அப்போ c உடைய வேல்யூ -9. அப்போ y equal 5x -9. இதை நம்ம ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணணும். அது எப்படின்னா x அப்புறம் y அப்புறம் கான்ஸ்டன்ட் இந்த மாதிரி நம்ம எழுதுவோம். அப்போது 5x இந்த y ரைட் சைடில் கொண்டு வந்தால் -y இந்த -9 equal to 0. இப்போ செகண்ட் டிவிஷன் இன்க்ளைனேஷன் இஸ் 45 டிகிரி. அப்போ இன்க்ளைனேஷன் அப்படின்னா டீட்டான்னு அர்த்தம். டீட்டா, அப்போ டீட்டா வந்து 45 டிகிரி. இப்போ டீட்டா தந்துருக்காங்க. அப்போ ஸ்லோப் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஸ்லோப் வந்து கண்டுபிடிக்க ஃபார்முலா எம் ஈக்குவல் டு த டேன் டீட்டா அப்படிங்கிறது ஃபார்முலா. அப்போ இந்த இடத்துல எம் ஈக்குவல் டேனு டீட்டா வேல்யூ வந்து 45 டிகிரி. அப்போ டேன் 45 வேல்யூ வந்து 1. அப்போ எம் ஈக்குவல் டு நமக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். ஸ்லோப் வந்து 1. அப்போ ஒய் இன்டர்செப்ட் இந்த இடத்துல ஒய் இன்டர்செப்ட் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சி. த சி ஈக்குவல் டு 11 அப்படின்னு தந்தோம். அப்போ ஈக்குவேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஈக்குவேஷன் இஸ் the y equal to the mx plus c. இதுதான் நமக்கு ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். இதில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போது y ஈக்குவல் m பிளேஸில் 1, அப்போ 1ன்னு போட்டால் 1x,
சி ப்ளஸில் 11 அப்படின்னு எழுதுவோம். அப்போ இதை என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு ஆர்டராக எழுதணும். அதாவது எக்ஸு ஒய் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அப்போ எக்ஸு மைனஸ் ஒய், இந்த ஒய் ரைட் சைடில் கொண்டு வந்துடலாம். அப்போ ப்ளஸ் 11 ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு ரெக்வயர்டு ஈக்குவேஷன். The example 5.19. Calculate the slope and y-intercept of the straight line 8x minus 7y plus 6 equal to 0. இப்போ தந்திருக்க ஈக்குவேஷனில் நம்ம ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்மில் மாற்றி எழுதும்போது ஸ்லோப் எது, ஒய் இன்டர்செப்ட் எது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ தந்திருக்க ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். அப்போ given the 8x minus 7y plus 6 equal to 0. இதை y equal to mx plus c அந்த ஃபார்மில் எழுத போகிறேன். அப்போ y வரக்கூடியதை லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறோம். அப்படியே இந்த எக்ஸையும் கான்ஸ்டன்ட்டையும் ரைட் சைடில் கொண்டு போனால் மைனஸ் 8x மைனஸ் 6ன்னு வரும். இப்போது நம்ம மைனஸால் மல்டி பண்ணுவோம். மல்டிப்ளை பை மைனஸால் மல்டி பண்ணால் 7y ஈக்குவல் 8x + 6 அப்படின்னு கிடைக்குது. இப்போ 7ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்போது டிவைடட் பை 7. ஏன் 7ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்முலா எப்படி இருக்குது, y ஈக்குவல் டு mx + c. இப்போ y மட்டும் தான் லெஃப்ட் சைட்லேயே வரும், முன்னாடி வந்து கோஎஃபிஷியன்ட் வராது. அப்போ ஃபார்முலாவில் அதே மாதிரி தான் இதுலேயும். அப்போ 7ஆல் டிவைட் பண்ணால் தான் இந்த 7 வந்து கேன்சல் ஆகும். அப்போ y ஈக்குவல் 8/7 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 6/7 அப்படின்னு கிடைக்கும். இது கம்பேர் டு y ஈக்குவல் mx + c. இதை ஃபார்முலாவில் நம்ம ஒய் இன்டர்செப்ட் ஃபார்ம், ஸ்லோப் ஒய் இன்டர்செப்ட் ஃபார்மில் நம்ம கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது எக்ஸுடைய கோஃபிஷியன்ட் எம், எக்ஸுடைய கோஃபிஷியன்ட் இங்கே 8/7. அப்போது m ஈக்குவல் டு 8/7. அடுத்தது சி வேல்யூ இங்கே பார்க்கும்போது 6/7. அப்போ எம்முங்கிறது என்ன, ஸ்லோப். அப்போ ஸ்லோப்புங்கிறது 8/7, சிங்கிறது என்னது, ஒய் இன்டர்செப்ட், அதனுடைய வேல்யூ 6/7. Example 5.20. The graph relates temperature y in Fahrenheit degree to temperature x in Celsius degree. இப்போ ஒய்ங்கிறது ஃபாரன்ஹீட்டு, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸுங்கிறது ஃபாரன்ஹீட், எக்ஸ் ஆக்சிஸ் அது வந்து கிராஃபில் செல்சியஸ் டிகிரி. அதில் ஏ டிவிஷன் ஃபைண்ட் த ஸ்லோப் அண்டு ஒய் இன்டர்செப்ட். பி டிவிஷன் write an equation of the line. Next is C division, what is the mean temperature of the earth in Fahrenheit degree if its mean temperature is 25 degree Celsius. இதான் நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு இந்த ஏ வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஸ்லோப் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ கிராஃபை பார்த்தாவே நமக்கு டு ஃபைண்டு ஸ்லோப், முதல்ல என்ன கண்டுபிடிக்கிறோன்னா டு ஃபைண்டு ஸ்லோப் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ கிராஃபில் பார்க்குறோம், 2 பாயிண்ட் வந்து நமக்கு தந்திருக்காங்க. 1 பாயிண்ட் இஸ் த 0,32, இன்னொன்று பாயிண்ட் இது 20,68. அப்போ 0,32 அடுத்தது 20,68. இப்போ 2 பாயிண்ட் தந்திருக்காங்க. இதுக்கு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். இது x1, இது y1, இது x2, இது வந்து நமக்கு y2. அப்போது ஃபார்முலா ஸ்லோப் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, ஸ்லோப் m ஈக்குவல் y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. அப்போ y2 அப்படிங்கும்போது 68 மைனஸ் y1ங்கிறது 32 டிவைடட் பை x2 20 மைனஸ் 0. அப்போது 68 இதுலேருந்து 32 மைனஸ் பண்ணால் 36 அப்படின்னு கிடைக்குது. அப்போது m ஈக்குவல் டு 36 டிவைடட் பை 20. இதை வந்து நம்ம 4ஆல் ரெடியூஸ் பண்ணுவோம். அப்போது 9 4s are 36, the 5 4s are the 30 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. அப்போ 9/5 அப்படின்னு எழுதலாம். அப்போ இந்த இடத்துல ஸ்லோப் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா ஸ்லோப் கேட்டிருக்காங்க, ஸ்லோப்புடைய வேல்யூ 9/5 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. செகண்டு பி டிவிஷனில் டு ஃபைண்டு ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன், இதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் எ லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது ஸ்லோப் தேவை. அப்போது ஸ்லோப்புங்கிறது நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும், அது 9/5.
அடுத்தது ஒய் இன்டர்செப்ட் தேவை. ஒய் இன்டர்செப்ட் இப்போ ஒயில் எங்கே இன்டர்செப்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா கிராஃபை பாருங்கள். கிராஃபை பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸை இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0,32. அப்போது ஒய் இன்டர்செப்ட்டுங்கிறது நமக்கு இந்த 32 அப்படிங்கிறது தான் வேல்யூ 32. அப்போ ஒய் இன்டர்செப்ட் இஸ் த 32. அது கிராஃபை பார்த்து நம்ம எழுதிக்கிறோம். அப்போ ஈக்குவேஷன் இஸ் ஃபார்முலா ஒய் ஈக்குவல் டு த எம்எக்ஸ் ப்ளஸ் சி. ஒய் ஈக்குவல் எம்எக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிறது ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஒய் ஈக்குவல் எம்மோட வேல்யூ 9/5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ்ஸு சியோட வேல்யூ 32. நெக்ஸ்ட்டு சி டிவிஷன். இந்த செல்சியஸ் வந்து எக்ஸ் வந்து தந்துருக்காங்க. செல்சியஸுங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸோட வேல்யூ வந்து 25 டிகிரி. இப்போ ஃபாரின் ஹீட்டுங்கிறது ஒய் ஆக்சிஸ். அப்போ ஒய்யோடைய வேல்யூ என்ன அதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் ஒய் ஈக்குவல் டு 9/5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ்ஸு 32 அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் முதலே கண்டுபிடிச்சோம். இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் ப்ளேஸில் 25 அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுறோம். அப்போ ஒய் ஈக்குவல் டு 9/5 எக்ஸு இருக்கிற இடத்துல 25. அப்போது ப்ளஸ்ஸு 32. இந்த 5ஐயும் இந்த 25 கேன்சல் பண்ணால் 5. அப்போ ஒய் ஈக்குவல் டு 9 × 5 அப்படின்னு போட்டால் 45. இப்போ 45 ப்ளஸ்ஸு 32. இப்போ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா இந்த ஒய் ஈக்குவல் டு 77 ஃபாரின் ஹீட். இப்போ 77 ஃபாரின் ஹீட், 77 டிகிரி இந்த ஃபாரின் ஹீட் அப்படின்னு சொல்லி ஆன்சர். The example 5.21. Find the equation of the line passing through the point 3, -4 and having slope -5, 7. இதில் ஒரு பாயிண்ட் தந்திருக்காங்க, ஸ்லோப் தந்திருக்காங்க. அப்போ பாயிண்ட்டு ஸ்லோப் ஃபார்ம் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த பாயிண்ட் வந்து x1 y1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஸ்லோப்புங்கிறது நமக்கு m. அப்போ பாயிண்ட்டு ஸ்லோப் ஃபார்மில் வந்து y minus y1 ஈக்குவல் த m இன்ட்டு த x minus x1. இப்போ y minus y1 வேல்யூ வந்து -4 ஈக்குவல் m உடைய வேல்யூ -5/7 இன்ட்டு x minus x1 வேல்யூ 3. அப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு y +4 ஈக்குவல் -5/7 இன்ட்டு x -3. இப்போது இந்த டினாமினேட்டர் 7ஐ இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 7 இன்ட்டு y +4 ஈக்குவல் -5 இன்ட்டு x -3. இப்போது இது உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 7 இன்ட்டு y 7y, 7 4s are the 28 வரும். அடுத்தது ஈக்குவல் டு -5x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 15. இப்போது எல்லாத்தையும் எக்ஸ் வந்து பாசிட்டிவாக வரணும். அதனால் இந்த ரெண்டு டேர்மு லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடலாம். அப்போது 5x ப்ளஸ்ஸு 7y ப்ளஸ்ஸு 28. இந்த 15 லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தால் -15 ஈக்குவல் டு 0. அப்போது இந்த 5x ப்ளஸ் 7y இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 13 ப்ளஸ்ஸு 13 ஈக்குவல் டு 0. இது நமக்கு ரெக்வயர்டு ஈக்குவேஷன். The example 5.22. Find the equation of the line passing through the point A 1, 4 and perpendicular to the line joining points 2, 5 and 4, 7. இப்போ இந்த சம் எப்படி போகிறதுனா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் வச்சு ஸ்லோப் வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் பர்பெண்டிகுலர் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம். அப்போது ஸ்லோப்பு பாயிண்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ தந்திருக்க பாயிண்ட் ரெண்டே எடுத்துக்கலாம். த கிவன் பாயிண்ட்ஸு the 2, 5 and the 4, 7 எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். இது x1, இது y1, இது x2, இது y2. அப்போது ஸ்லோப்பு ஆஃப் த 2 பாயிண்ட்ஸ் அதாவது m ஈக்குவல் ஃபார்முலா y2 minus y1 divided by x2 minus x1. அப்போது 7 minus 5 divided by 4 minus 2. அப்போது ஸ்லோப் m ஈக்குவல் the m equal 7 minus 5 2, 4 minus 2 2. அப்போ equal to 1. அப்போ m equal to 1. இப்போ பர்பெண்டிகுலர் ஸ்லோப் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பர்பெண்டிகுலர் ஸ்லோப்பு ஈக்குவல் டு ஃபார்முலா -1/m. அப்போ -1 divided by m வேல்யூ 1. therefore we get the value -1.
perpendicular slope is the minus 1. Next, equation of a straight line passing through the a1, 4 and slope இந்த இடத்துல m ஈக்குவல் டு இந்த கண்டுபிடிச்சது -1. அப்போ ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்முலா y மைனஸ் y1 ஈக்குவல் m இன்ட்டு x மைனஸ் x1. அப்போ இதில் y மைனஸ் இது வந்து x1 இது y1 y மைனஸ் y1 வந்து 4 ஈக்குவல் mோட வேல்யூ -1. அப்போ x மைனஸ் x1 வேல்யூ 1. அப்போது y மைனஸ் 4 ஈக்குவல் -1 உள்ள மல்டி பண்ணால் மைனஸ் எக்ஸு மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு அப்போ +1. எக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கணும், அதனால் இந்த ரெண்டு டேர்மையும் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடலாம். அப்போ எக்ஸு ப்ளஸ் ஒய் -4 இந்த 1 லெஃப்ட் சைடில் வந்துச்சுன்னா -1 ஈக்குவல் டு 0. அடுத்தது எக்ஸ் ப்ளஸ்ஸு ஒய் -5 ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு ரெக்வயர்டு ஈக்குவேஷன். Example 5.23. Find the equation of the straight line passing through 5, -3 and 7, -4. இப்போ 2 பாயிண்ட் தந்திருக்காங்க. அப்போ ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ 2 பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது given points are the 5, -3 அடுத்தது 7, -4. இது வந்து x1 இது y1 இது x2 y2. இப்போ 2 பாயிண்ட் ஃபார்முலா ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க ஃபார்முலா y மைனஸ் y1 டிவைடட் பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் x மைனஸ் x1 டிவைடட் பை the x2 மைனஸ் x1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அப்போது y மைனஸ் y1 வேல்யூ -3 டிவைடட் பை y2ங்கிறது -4 மைனஸ் y1 -3 ஈக்குவல் x மைனஸ் x1 5 டிவைடட் பை x2ங்கிறது 7 மைனஸ் x1ங்கிறது 5. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். அப்போ y +3 டிவைடட் பை -4 மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் +3 ஈக்குவல் டு x -5 டிவைடட் பை 7 -5ங்கிறது 2. அப்போது சிம்பிளை பண்ணும்போது y +3 டிவைடட் பை -1 ஈக்குவல் த x -5 டிவைட் பை த 2. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போது 2 இன்ட்டு y +3 ஈக்குவல் -1 இன்ட்டு x -5. அப்போ 2ஆல் உள்ள மல்டி பண்ணால் the 2y plus 6 equal minus x minus into minus plus அப்போ +5. இப்போது எக்ஸ் வந்து எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும், அதனால் இதை லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடலாம். அப்போது 2 டேர்ம் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தோம்னா எக்ஸு ப்ளஸ் 2y ப்ளஸ் 6 இந்த 5 லெஃப்டில் வந்தால் -5 ஈக்குவல் டு 0. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எக்ஸு ப்ளஸ் 2y ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இதை நமக்கு வேண்டிய ரெக்வயர்டு ஈக்குவேஷன். எக்ஸாம்பிள் 5.24. Two buildings of different heights are located at the opposite sides of each other. If a heavy rod is attached to joining the terrace of the buildings from 6, 10 to 14, 12, find the equation of the rod joining the building. இப்போ 2 பாயிண்ட் தந்திருக்காங்க 6, 10. இப்போது 6, 10 இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 14, 12. அப்போது 14, 12 இது x1 இது y1 இது x2 y2 இது 2 பாயிண்ட்ஸ் தந்திருக்காங்க. அப்போ 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். therefore the equation is y minus y1 divided by y2 minus y1 equal x minus x1 divided by x2 minus x1. இதில் வேல்யூ அப்ளை பண்ணுறோம். அப்போ y minus y1
y1ங்கிறது இந்த இடத்துல 10. அப்போது y minus 10 divided by y2ங்கிறது 12 minus y1ங்கிறது 10 equal x minus x1 6 divided by x2 the 14 minus x1 அப்படிங்கிறது 6. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா y minus 10 divided by 12 minus 10 அப்போ 2 வரும் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 6 டிவைடட் பை 14 minus 6 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு 8 அப்படின்னு கிடைக்கும். இப்போது இந்த 2 வந்து 1 2 இது 4 2s are 8. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த 4 into y minus 10 ஈக்குவல் டு த 1 into the x minus 6 அப்படின்னு எழுதுவோம். 4 ஆல் உள்ள மல்டி பண்ணால் 4y minus 40 ஈக்குவல் 1 ஆல் மல்டி பண்ணால் x minus 6. அப்போ எக்ஸ் இங்கே பாசிட்டிவாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டு டைமே ரைட் சைடில் கொண்டு போயிடலாம். அப்போ எக்ஸு மைனஸ் 4y இந்த மைனஸ் 40 ரைட்டில் வந்தால் ப்ளஸ்ஸு 40. அப்போ இங்கே மைனஸ் 6ன்னு இருக்குது ஈக்குவல் டு 0. அப்போது டிஃப்ரென்ஸு எக்ஸ் மைனஸ் 4y இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா ப்ளஸ்ஸு 34 ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு ரெக்வயர்டு ஈக்குவேஷன். The example 5.25. Find the equation of a line which passes through 5,7 and makes intercepts on the axis equal in magnitude but opposite in sign. இதில் பாருங்கள் இன்டர்செப்ட் ஃபார்ம். இன்டர்செப்ட்னு வந்தாவே இன்டர்செப்ட் ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ எக்ஸ் இன்டர்செப்ட்டுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா ஏ, ஒய் இன்டர்செப்ட்டுங்கிறது பி. ஆனால் இன்டர்செப்ட் என்ன சொல்லியிருக்கான், மேக்னிடியூட் ஆஃப் த இன்டர்செப்ட்ஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கான். மேக்னிடியூட் அப்படின்னா வேல்யூ அப்படின்னு அர்த்தம். வேல்யூ வந்து ஈக்குவல். அப்போ எக்ஸ் இன்டர்செப்ட் ஏ, ஒய் இன்டர்செப்டும் ஏ தான். ஆனால் ரெண்டு வேல்யூ ஈக்குவல். அப்போ எக்ஸ் இன்டர்செப்ட் ஏ, ஒய் இன்டர்செப்டும் ஏ. ஆனால் ஆப்போசிட் இன் சைன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ எக்ஸ் இன்டர்செப்ட் ஏன்னா ஒய் இன்டர்செப்ட்டுங்கிறது நம்ம மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போது எக்ஸு இன்டர்செப்ட் ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஒய் இன்டர்செப்ட் அப்படிங்கிறது மைனஸ் ஏ. திரும்ப சொல்கிறேன், ஈக்குவல் இன் மேக்னிடியூட்னா வேல்யூவில் ஈக்குவல். அப்போ எக்ஸே இன்டர்செப்டும் ஏ தான், ஒய் இன்டர்செப்டும் ஏ தான். ஆனால் ஆப்போசிட் சைன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆப்போசிட் இன் சைனுங்கிறதுனால எக்ஸ் இன்டர்செப்ட் ப்ளஸ் ஏன்னா ஒய் இன்டர்செப்ட்டுங்கிறது மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இன்டர்செப்ட் ஃபார்ம் எழுத போகிறோம். the intercept form is formula the x by a plus y by b equal to 1. இப்போது இதுதான் நமக்கு b. அப்போது x by a அப்படிங்கும்போது x by ஏக்கு ஏ தான் வரும் ப்ளஸ் ஒய் டிவைட் பை பிக்கு பதிலாக மைனஸ் ஏன்னு எழுதுவோம். மைனஸ் ஏ ஈக்குவல் டு 1. இப்போது இது பாசஸ் த்ரூ த பாயிண்ட் தந்திருக்காங்க. பாசஸ் த்ரூ த பாயிண்ட் 5,7. அப்போது பாசஸ் த்ரூ த பாயிண்ட் 5,7. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது எக்ஸு இது ஒய். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 5 போடுவோம், ஒய்க்கு பதிலாக 7 போடணும். அப்போது 5 by a ப்ளஸ்ஸு 7 by மைனஸ் ஏ ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ்ஸு டிவைட் பை மைனஸுங்கிறது மைனஸ் ஆயிரும். அப்போ 5 by a மைனஸ் 7 by a அப்படின்னு எழுதலாம் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு இந்த ஏங்கிறது காமனாக எடுத்துட்டோம்னா அப்போ 5 minus 7 ஈக்குவல் டு 1. 5 minus 7 போட்டோம்னா மைனஸ் 2 வரும். மைனஸ் 2 டிவைட் பை ஏ ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு ஏ வந்து ரைட் சைடில் கிராஸ் மல்டி பண்ணோம்னா மைனஸ் 2 ஈக்குவல் டு ஏ. அப்போது ஏ உடைய வேல்யூ வந்து இந்த இடத்துல மைனஸ் 2. ஏ வேல்யூ மைனஸ் 2. அடுத்தது இப்போ ஏ ஈக்குவல் டு மைனஸ் 2 த சப்ஸ்டியூட் இன் த எக்ஸ் பை ஏ. அடுத்தது ப்ளஸ்ஸு எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை மைனஸ் ஏ ஈக்குவல் டு 1. இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஏவுடைய வேல்யூ மைனஸ் 2. அப்போது எக்ஸ் பை மைனஸ் 2 ப்ளஸ் ஒய் டிவைட் பை அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 ஈக்குவல் டு 1. அப்போ இங்கே என்ன வரும், எக்ஸ் பை மைனஸ் 2. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு ஒய் டிவைட் பை மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும்
ஈக்குவல் டு 1. அப்போ இதில் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒய் ஹோல் டிவைடட் பை 2 அப்படின்னு எழுதலாம் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த 2 கிராஸ் மல்டி பண்ணுவோம். அப்போ மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடைக்கும். அப்போது மைனஸால் ரெண்டு பக்கம் மல்டி பண்ணுவோம். மல்டிப்ளை அல்லது இது அப்படியே கொண்டு வந்துடலாம். மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒய் இந்த 2 லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துங்க. மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போது மைனஸால் மல்டி பண்ணுறோம். அப்போ மைனஸால் நம்ம மல்டி பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் ஆயிரும். இப்போ எக்ஸு மைனஸ் ஒய் இது ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இது மல்டிப்ளை பை மைனஸ் மல்டிப்ளை பை மைனஸ் மைனஸால் மல்டி பண்ணும்போது நமக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்குது. The example 5.26. Find the intercept made by the line 4x minus 9y plus 36 equal to 0 on the coordinate axis. இன்டர்செப்ட் என்னன்னு கேட்டுக்கலாம். ஈக்குவேஷன் தந்துட்டாங்க, நம்ம இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கணும். இன்டர்செப்ட்னா என்னது? எக்ஸ் இன்டர்செப்ட்ங்கிறது ஏ, அப்போ ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஒய் இன்டர்செப்ட்ங்கிறது பி, அப்போ பியோடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏபி வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ கிவன் ஈக்குவேஷன் என்ன தந்திருக்காங்க? the 4x minus 9y plus 36 equal to 0. அப்போது இது இன்டர்செப்ட் ஃபார்மில் இந்த ஈக்குவேஷனை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம், ஆல்ட்ரு பண்ண போகிறோம். இந்த 36 ரைட் சைடில் கொண்டு போயிடலாம். அப்போது 4x minus 9y ஈக்குவல் டு மைனஸ் 36 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த 4ங்கிறது நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். அப்போது எக்ஸு டிவைடட் பை இந்த ஈக்குவேஷனை நம்ம ஈக்குவேஷனில் லாஸ்ட்டில் 1ன்னு வரணும். ஏன்னா ஈக்குவேஷன் இன்டர்செப்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும்? எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. அப்போ அந்த ஃபார்ம் கொண்டு வந்தால் இங்கே 1ன்னு வரணும், ப்ளஸ் 1 வரணும். அப்போது டிவைடட் பை மைனஸ் 36 அப்படின்னு எழுதுகிறோம். அப்போது 4x டிவைடட் பை மைனஸ் 36. அப்போது ப்ளஸ் இந்த இடத்துல மைனஸ் 9y டிவைடட் பை மைனஸ் 36 ஈக்குவல் மைனஸ் 36 டிவைடட் பை மைனஸ் 36. அப்போ மைனஸ் 36 டிவைட் பண்ணுறோம். இப்போ டிவைட் பண்ணால் இங்கே என்ன வரும்? மைனஸ் 9. அப்போது இந்த 9 இதையும் கேன்சல் பண்ணால் 4. அப்போ இந்த மைனஸ் டிவைட் பை மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆனால் இந்த ப்ளஸில் 1. அப்போது எக்ஸ் பை மைனஸ் 9 ப்ளஸ்ஸு ஒய் டிவைடட் பை த 4 ஈக்குவல் டு 1. அப்போது இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் டு த இன்டர்செப்ட் ஃபார்ம் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. இதை கம்பேர் பண்ணோம்னா ஏ ப்ளஸில் என்ன இருக்குது? ஏங்கிறது மைனஸ் 9, பி ப்ளஸில் என்ன இருக்குது? 4. அப்போது எக்ஸ் இன்டர்செப்ட் அது ஏ ஈக்குவல் டு மைனஸ் 9. அப்போ ஒய் இன்டர்செப்ட் பி ஈக்குவல் டு 4. The example 5.27. A mobile phone is put to use when the battery power is 100%. The percent of battery power y in decimal remaining after using the mobile phone for x hours is assumed as y equal minus 0.25 into x plus 1. அப்போ ஈக்குவேஷன் தந்திருக்காங்க y equal to minus 0.25 into x plus 1. இல்லை ஃபஸ்ட்டு டிவிஷன் பார்த்தீங்கன்னா ட்ரா த கிராஃப் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படிங்கிறதுங்க. ட்ரா த கிராஃப் ஆஃப் த ஈக்குவேஷன். இப்போ கிராஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதை வந்து எக்ஸுக்கு வந்து வேல்யூ வந்து 4ன்னு தரோம். அப்போது எக்ஸு புட்டு த எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு இருந்தோம்னா த ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 0.25 இன்ட்டு 4 ப்ளஸ்ஸு 1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஒய் ஈக்குவல் டு இதை மல்டி பண்ணோம்னா நமக்கு மைனஸ் 1 வரும். மைனஸ் 1 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. அதாவது எக்ஸ் வந்து 4 ஒரு பாயிண்ட் நமக்கு கிடைக்குது. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வந்து 4,0 அப்படின்னு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அதேமாதிரி ரெண்டாவது பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ செகண்ட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ புட்டு இந்த ஒய் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஒய் பிளேஸில். அந்த ஈக்குவேஷனில் ஒய் பிளேஸில் 1 அப்ளை பண்ணால் 1 ஈக்குவல் டு மைனஸ் 0.25 எக்ஸு
ப்ளஸ்ஸு 1ன்னு வரும். இந்த 1 வந்து லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தால் 1 மைனஸ் 1 ஈக்குவல் மைனஸ் 0.25x. அப்போ 0 ஈக்குவல் மைனஸ் 0.25 இன்ட்டு எக்ஸ். இப்போது இந்த மைனஸ் 0.25 லெஃப்ட் சைடில் கொண்டு டிவைட் பண்ணுறோம். இப்போ 0 டிவைடட் பை மைனஸ் 0.25 ஈக்குவல் டு எக்ஸ். 0வை எதால் டிவைட் பண்ணாலும் 0 தான் வரும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போது ஒரு பாயிண்ட் கிடைக்குது. என்ன பாயிண்ட்னா எக்ஸ் வந்து 0, ஒய் வந்து 1. எக்ஸ் வந்து 0, ஒய் வந்து 1. இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம கிராஃப் வந்து ட்ரா பண்ணுறோம். அதை கிராஃப் வந்து இங்கே போடுறேன். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது 0, இது 1, 2, 3, இது 4. இப்போ ஒய் வந்து டெசிமல் எடுத்து சொல்லியிருக்காங்க. அதனால் 0.25, நெக்ஸ்ட்டு 0.50, அடுத்தது 0.75, நெக்ஸ்ட்டு 1.0. சரி, இந்த மாதிரி டெசிமல் வேல்யூவில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்க்கும்போது 2 0,1 ஃபஸ்ட்டு எக்ஸில் பார்க்குறோம். 4,0 4,0ங்கிறது இங்கே இருக்குது. இது 4,0. அடுத்தது 0,1. அப்போ 0,1ங்கிறது இந்த பாயிண்ட்டு. இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுறோம். இதுதான் நமக்கு ஈக்குவேஷன். அப்போது இதான் வந்து கிராஃப் ஆஃப் த ஈக்குவேஷன். அப்போது ஒய் ஈக்குவல் மைனஸ் 0.25 ப்ளஸ்ஸு 1. இதுதான் நமக்கு கிராஃபு. இப்போ இந்த கிராஃபில் பார்க்குறோம். எக்ஸுங்கிறது டைமு. அப்போ ஒய்ங்கிறது நம்ம பார்த்தோன்னா ஒய்ங்கிறது இந்த இடத்துல அவன் என்ன தந்தாங்க, பேட்ரி பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒய்ங்கிறது பேட்ரி பவர். இந்த ஒய்ங்கிறது பேட்ரி பவர். அப்போது இந்த இடத்துல செகண்ட் சம் பார்க்குறோம். செகண்ட் சம், த ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் elapsed if the battery power is 40% அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போது ஒய் வந்து தந்திருக்கான். இந்த இடத்துல ஒய் ஈக்குவல் டு 40% அப்படின்னு தந்திருக்கான். இது எழுதும்போது 40 டிவைட் பை 100 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். அப்போ கிவன் ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன கேட்டிருக்கான், டைம் தான் கேட்டிருக்கான். எவ்வளோ டைமில் வந்து இந்த 40% வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படி தான் கொஸ்டின் கேட்டிருக்கான். அப்போ தந்திருக்க ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் டு த மைனஸ் 0.25 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு 1. இதான் நமக்கு தந்திருக்க கொஸ்டின். இப்போ ஒய்யுடைய வேல்யூ என்னென்னு பார்த்தா 40/100. ஒய்க்கு வந்து 40/100 போட்டாச்சு. அதே மாதிரி ஈக்குவல் டு இதையும் வந்து ஃப்ராக்ஷன் எழுதணும்னா மைனஸ் 25 டிவைடட் பை 100 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதலாம். இப்போது எல்சிஎம் ரைட் சைடில் எடுக்கிறோம். அப்போ 40 டிவைட் பை 100 ஈக்குவல் எல்சிஎம் எடுத்தோம்னா மைனஸ் 25x ப்ளஸ்ஸு 100 ஹோல் டிவைட் பை 100 அப்படின்னு கிடைக்கும். அப்போது எல்சிஎம் எடுத்தாச்சு. இப்போ இந்த 100ம் இந்த 100ம் கேன்சல். அப்போது மீதி என்ன இருக்குது, 40 இருக்குது. அப்போது 40 ஈக்குவல் மைனஸ் 25x ப்ளஸ்ஸு 100. நெக்ஸ்ட் இந்த 100 லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடலாம். 40 மைனஸ் 100 ஈக்குவல் மைனஸ் 25x. இப்போ 40 மைனஸ் 100 அப்படின்னு நம்ம போடும்போது மைனஸ் 60 அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் 60 ஈக்குவல் மைனஸ் 25x. இப்போது இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல். அப்போது எக்ஸு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 60 டிவைடட் பை 25 ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். இப்போது இது 25ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2.4 hours அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. 2.4 hours. அப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2.4 hours ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ 2.4 hours. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், பவர் அப்படிங்கிறது பேட்ரி பவர் அப்படிங்கிறது நம்ம ஒயின்னு எடுத்துக்கோம். அப்போ பேட்ரி பவர் அப்படிங்கிறது கிராஃபில் வந்து நம்ம ஒயின்னு எடுத்துக்கோம். அப்போ நோ பவர் அப்படின்னு சொல்லிக்கலாம். நோ பவர்னு அர்த்தம் அது 0 அப்படின்னு அர்த்தம். நோ பவர்னால் நமக்கு 0. அப்போது ஒய் இந்த ஈக்குவேஷனில் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 0.25 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 1. இதில் வந்து ஒய் ப்ளஸில் நம்ம வந்து 0 அப்படின்னு எழுதுகிறோம். ஒய் ப்ளஸில் 0ன்னு போட்டோம்னா மைனஸ் 0.25 எக்ஸு ப்ளஸ் 1ன்னு வரும். இந்த 1 வந்து லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தால் மைனஸ் 1. மைனஸ் 1 ஈக்குவல் மைனஸ் 0.25 எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இந்த மைனஸ் மைனஸாக நம்மளுக்கு கேன்சல். அப்போது இதை நம்ம டிவைட் பண்ணும்போது 1 டிவைடட் பை
the 0.25 equal to x அப்படிங்கிறீங்க. அப்போ ஒன்றை வந்து 0.25 டிவைட் பண்ணும்போது என்ன செய்வோம்னா இந்த 2 + டெசிமலாக அப்போ மேலே கீழேயும் 100 மல்டி பண்ணணும். டினாமினேட்டர் பார்த்தோம்னா 2 + டெசிமல், அதனால் நியூமரேட்டர் அண்டு டினாமினேட்டர் ரெண்டையுமே 100 நம்ம மல்டி பண்ணுறோம். அப்போ ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ மேலே நேரம் 100, கீழே 25. அப்போ ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 4 வரும். அப்போ 4 hours ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ வந்து டோட்டலாக பேட்ரி வந்து 0 அப்படின்னு ரெடியூஸ் ஆகிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 hours. The example 5.28. A line makes positive intercepts on coordinate axis whose sum is 7 and it passes through -3,8. Find its equation அப்படிங்கிறது. அப்போ இந்த இடத்துல பார்த்தா எக்ஸ் இன்டர்செப்ட் அப்படிங்கிறது ஏ, எக்ஸ் இன்டர்செப்ட் அப்படிங்கிறது ஏ. அப்போ ஒய் இன்டர்செப்ட்டுங்கிறது பி. இப்போ சம் சொல்லிக்கலாம். அப்போ சம் ஈக்குவல் டு சம் ஆஃப் த இன்டர்செப்ட்னு போடும்போது ஏ ப்ளஸ் பி. அப்போ சம் வந்து எவ்வளவு 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன செய்யலாம், பியுடைய வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்போ பி ஈக்குவல் டு இந்த ஏவை ரைட் சைடில் கொண்டு போனால் 7 - ஏ. அப்போ இன்டர்செப்ட் ஃபார்ம் எழுத போகிறோம். அப்போ இன்டர்செப்ட் ஃபார்ம் இஸ் x/a + y/b ஈக்குவல் டு 1. இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது எக்ஸு டிவைடட் பை ஏ ப்ளஸில் ஏ தான் வரும். அடுத்தது ப்ளஸ்ஸு ஒய் டிவைடட் பை பிக்கு பதிலாக 7 - ஏன்னு எழுதலாம். 7 - ஏ ஈக்குவல் டு 1. இப்போது இதில் இது passes through பாயிண்ட் தந்துருக்காங்க -3,8. அதாவது எக்ஸுங்கிறது -3, ஒய்ங்கிறது 8. இந்த வேல்யூ எடுத்து எக்ஸு ஒய் பிளேஸில் அப்ளை பண்ணுறோம். அப்போது -3 டிவைடட் பை ஏ ப்ளஸ்ஸு 8 டிவைடட் பை 7 - ஏ ஈக்குவல் டு 1. இப்போ எல்சிஎம் எடுக்கிறோம். டினாமினேட்டரில் எல்சிஎம் வந்து ஏ இன்ட்டு 7 - ஏ. இந்த 7 - ஏ கொண்டு நீங்கள் மல்டி பண்ணோம்னா -3 இன்ட்டு 7 - ஏ ப்ளஸ்ஸு 8 இன்ட்டு ஏ 8 வரும் ஈக்குவல் டு 1. இப்போது இதை உள்ளே மல்டி பண்ணுவோம். -3 இன்ட்டு 7 -21, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் நேரம். இப்போது +3a. அப்போது ப்ளஸ்ஸு 8a டிவைடட் பை இது a இன்ட்டு 7 7a, a இன்ட்டு a ஸ்கொயர். அப்போது -a² ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த டினாமினேட்டர் ரைட்டில் கொண்டு போயிடலாம். -21 இது ரெண்டு ஆட் பண்ணால் 11a வரும். ப்ளஸ்ஸு 11a இது ரைட் சைடில் கொண்டு போனால் 7a - a². ரைட் சைடில் கொண்டு போனால் 1 மல்டிப்ளை ஆகும். இப்போ எல்லாத்தையும் ரைட் சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடலாம். அப்போது சைன் சேஞ்ச் ஆகும். a² -7a இங்கே ப்ளஸ்ஸு 11a அடுத்தது இங்கே -21 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு a² த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு 4a -21 ஈக்குவல் டு த 0. இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறோம். -21 மல்டி பண்ணால் -21 வரணும். ஆட் பண்ணால் +4 கிடைக்கணும். அப்போது 7 இன்ட்டு -3 அப்படின்னு எழுதலாம். இங்கே வேரியபிள் வந்து a, அப்போ டிவைடட் பை a. அப்போ a + 7 அது a - 3 அப்படின்னு எழுதலாம் ஈக்குவல் டு 0. அப்போது a + 7 ஈக்குவல் டு 0. அப்போ a ஈக்குவல் டு -7, a ஈக்குவல் டு -7. அதேமாதிரி a - 3 ஈக்குவல் டு 0. இப்போ a ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்குது. அப்போ a வந்து பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கணும். அப்போ a இஸ் பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவ் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா a ஈக்குவல் டு 3. பட்டு b என்ன வரும், b ஈக்குவல் டு பியோட வேல்யூ நம்ம பார்த்தோம் இந்த 7 - a அப்படின்னு. அப்போ b ஈக்குவல் டு 7 - 3. அப்போது பியோட வேல்யூ நமக்கு 4. அப்போ இன்டர்செப்ட் ஃபார்ம் அதில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இன்டர்செப்ட் ஃபார்முங்கிறது இன்டர்செப்ட் ஃபார்ம் இஸ் the x/a + y/b
ஈக்குவல் டு 1. இதில் வேல்யூ அப்ளை பண்ணலாம். அப்போ எக்ஸு டிவைடட் பை ஏ பிளேஸில் 3 பி பிளேஸில் 4 அப்படின்னு அப்ளை பண்ணலாம் ஈக்குவல் டு 1. இப்போது எல்சிஎம் எடுக்கலாம். 3க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தால் நமக்கு 12 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 4 இன்ட்டு எக்ஸு 4x 3 இன்ட்டு ஒய், அப்போ 3y ஈக்குவல் டு 1. இப்போது இந்த 12 ரைட் சைடில் கொண்டு மல்டி பண்ணிடலாம். இப்போ 4x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 12. இந்த 12 லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துட்டோம்னா 4x ப்ளஸ் 3y மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு ரெக்யர்டு ஈக்குவேஷன். The example 5.29. A circular garden is bounded by East Avenue and a crossroad. Crossroad intersects North Street at D and East Avenue at E. AD is tangential to the circular garden at A 3,10 using the figure. First division, find the equation of East Avenue, North Street, Crossroad. B division, where does the crossroad intersect the East Avenue and North East? East Avenue, East Avenue straight line, East Avenue straight line, joining the points C0,2 and B7,2. The B7,2. For equation, we use the equation formula. For x1, y1, it is x2, y2. இப்போ 2 point formula யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் பிசி அல்லது சிபின்னு போடலாம். சிபி ஈக்குவேஷன் ஆஃப் சிபி. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் சிபி அப்படின்னு போடும்போது ஃபார்முலா ஒய் மைனஸ் ஒய்1 டிவைடட் பை ஒய்2 மைனஸ் ஒய்1 ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1 டிவைடட் பை எக்ஸ்2 மைனஸ் எக்ஸ்1. இப்போ இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் அப்ளை பண்ணும்போது இந்த ஒய் மைனஸ் ஒய்1ங்கிறது 2, ஒய்2 அப்படிங்கிறது 2 மைனஸு 2ன்னு வரும் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1ங்கிறது 0, x2 7 மைனஸ் 0. இப்போது ஒய் மைனஸ் 2 டிவைடட் பை 0 ஈக்குவல் எக்ஸு டிவைடட் பை 7. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போது ஒய் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 இன்ட்டு எக்ஸு டிவைட் பை 7 வரும். அப்போது ஒய் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0/7 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது ஒய் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 2ங்கிறது ரைட் சைடில் கொண்டு போனால் +2 அப்படின்னு கிடைக்கும். அப்போது ஒய் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் வந்து நார்த் ஸ்ட்ரீட் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நார்த் ஸ்ட்ரீட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு ஒய் ஆக்சிஸ் நார்த்து ஸ்ட்ரீட்டு அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அது ஒய் ஆக்சிஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஒய் ஆக்சிஸ் எங்கே மீட் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். ஒய் ஆக்சிஸ் வந்து த சிங்கிற பாயிண்ட்டு இந்த சி 0,2 intersect on y axis. அப்போ இது ஏ இது வந்து பி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் அதுதான் நார்த் ஸ்ட்ரீட். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் ஃபார்முலா வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போ ஏவோட வேல்யூ என்ன 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ தேர்ட் டிவிஷன் கிராஸ் ரோடு. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் கிராஸ் ரோடு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ கிராஸ் ரோடு வந்து எந்த பாயிண்ட்லேயே பாஸ் ஆகுதுன்னு பார்க்குறோம். அப்போது கிராஸ் ரோடு பாசஸ் த்ரூ ஏ. அப்போ ஏங்கிற பாயிண்ட்லேயே போகுது. ஏங்கிற பாயிண்ட் பார்த்திங்கன்னா 3,10. இந்த 3,10 அண்டு ஏங்கிற பாயிண்ட்லேயே போகுது. அண்டு எம்ஏ இஸ் perpendicular to cross road.
perpendicular to cross road. MA வந்து perpendicular to the cross road. இதுதான் அந்த டயக்ராமில் பார்த்தா தெரியுது. இப்போது நம்ம என்ன செய்யணும்னா ஸ்லோப் ஆஃப் MA கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஸ்லோப் ஆஃப் MA ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்லோப் ஆஃப் MA. அப்போ எம்ங்கிற பாயிண்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ங்கிற பாயிண்ட் வந்து 7,7. 7,7. The A is the 3,10. இது வந்து x1, இது y1, இது x2, இது y2. அப்போ ஸ்லோப் ஃபார்முலா போடும்போது m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1 அப்படின்னு எழுதுகிறோம். அப்போ y2 அப்படிங்கும்போது 10. 10 மைனஸ் 7 டிவைடட் பை x2 3 மைனஸ் 7. அப்போ m ஈக்குவல் 3 டிவைடட் பை இங்கே வரும் மைனஸ் 4 வரும், மைனஸ் 4. அப்போ m ஈக்குவல் டு 3 டிவைடட் பை மைனஸ் 4 அல்லது மைனஸ் 3 டிவைட் பை 4 கிடைக்கும். பட்டு MA perpendicular to cross road. அப்போ கிராஸ் ரோடுடைய ஸ்லோப் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஸ்லோப் ஆஃப் கிராஸ் ரோடு கண்டுபிடிக்கும் போது -1/m அப்படிங்கிறது ஃபார்முலா. -1/m. அப்போது இந்த இடத்துல ஸ்லோப் வந்து m ஈக்குவல் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் -1 டிவைடட் பை -3/4 அப்படின்னு கிடைக்கும். இந்த மைனஸ் கேன்சல். இந்த ரெசிப்ரோக்கல் எடுத்தால் 4/3. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் கிராஸ் ரோடு passes through the point A 3,10 and having slope வந்து m 4/3. அப்போ ஸ்லோப்பு பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வேல்யூக்கான ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா வந்து y மைனஸ் y1 ஈக்குவல் m இன்ட்டு x மைனஸ் x1. இது வந்து x1, இது y1. அப்போ y மைனஸ் y1 அப்படிங்கிறது 10, mங்கிறது 4/3. அப்போது x மைனஸ் x1 அப்படிங்கிறது 3. இந்த 3 வந்து இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 3 இன்ட்டு y மைனஸ் 10 ஈக்குவல் 4 இன்ட்டு x மைனஸ் 3. நெக்ஸ்ட்டு 3ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணால் 3y மைனஸ் 30 ஈக்குவல் டு 4x மைனஸ் 12. அப்போது இந்த ரெண்டு வேலையும் ரைட் சைடில் கொண்டு போயிடலாம். அப்போது 4x மைனஸ் 3y ப்ளஸ் 30 மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 4x மைனஸ் 3y ப்ளஸ் 18 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம கிராஃபில் பார்க்கும்போது கிராஸ் ரோடு ஈஸ்ட் அவென்யூவை ஈங்கிற பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுது. அப்போ ஈங்கிற பாயிண்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈங்கிற பாயிண்ட் வந்து ஒய் ஆக்சிஸை அது 2ங்கிற பாயிண்ட் இன்டர்செக்ட் பண்ணுது. எக்ஸ் ஆக்சிஸ் தெரியாது, எக்ஸ் கோஆர்டினேட் வந்து நமக்கு தெரியாது. அதனால் நம்ம அது க்யூ அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த வேல்யூவை எடுத்து அது ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ஈக்குவேஷன் பண்ணணும். அந்த 4x மைனஸ் 3y ப்ளஸ் 18 ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் பிளேஸில் க்யூங்கிறத அப்ளை பண்ணுறோம், ஒய் பிளேஸில் 2ங்கிறத அப்ளை பண்ணுறோம். அப்போது 4q மைனஸ் 3 இன்ட்டு 2 ப்ளஸ் 18 ஈக்குவல் டு 0. அப்போது 4q மைனஸ் 6 ப்ளஸ் 18 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா 4q இது டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0. அப்போது 4q ஈக்குவல் டு த மைனஸ் 12 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. அப்போது q ஈக்குவல் டு மைனஸ் 12 டிவைட் பை 4. அப்போது க்யூவோட வேல்யூ மைனஸ் 3. அப்போ பாயிண்ட்டு இ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஈங்கிற பாயிண்ட்டு நம்மளுக்கு க்யூக்கு பதிலாக q, 2னுக்கா இ க்யூ ப்ளஸில் நம்ம -3 போடலாம். ஒய் கோஆர்டினேட் வந்து நமக்கு 2. அப்போ இ q, 2 ஈக்குவல் டு -3, 2 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. நெக்ஸ்ட்டு கிராஸ் ரோடு இன்டர்செக்டில் நார்த் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நார்த் ஸ்ட்ரீட்டில் வந்து எங்கே இன்டர்செக்ட் பண்ணுதுன்னா டிங்கிற பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுது. அப்போ டிங்கிற பாயிண்ட்டு கிராஃபில் பார்த்தோம்னா அது ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்குது. அப்போது ஒய் ஆக்சிஸ் மேலே இருந்துச்சுன்னா எக்ஸ் வந்து நமக்கு 0. அப்போது எக்ஸ் வந்து 0ங்கன்னா 0 போடுறோம்.
இப்போ ஒய்ங்கிறது தெரியாது, பாயிண்ட் தெரியாது, அதனால் கே அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம். இந்த 4x மைனஸு 3y ப்ளஸ்ஸு 18 ஈக்குவல் டு 0 ப்ளஸ் 18 ஈக்குவல் டு 0. இதில் வந்து எக்ஸ் ப்ளஸில் 0ன்னு போடுறோம். எக்ஸ் ப்ளஸில் 0, ஒய் ப்ளஸில் கே. அப்போது மைனஸ் 3k ப்ளஸ்ஸு 18 ஈக்குவல் டு 0. அப்போ இது 0 நேரம் மைனஸு 3k ப்ளஸ் 18 ஈக்குவல் டு 0. இப்போ மைனஸ் 3k ஈக்குவல் டு 18 ரைட் சைடில் கொண்டு வந்தால் மைனஸ் 18. அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல். அப்போது k ஈக்குவல் டு 18 டிவைட் பை 3ன்னு எழுதுவோம். அப்போது k ஈக்குவல் டு 6 அப்படின்னு கிடைக்குது. அப்போ d உடைய பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா 0, k. அதனுடைய வேல்யூ இங்கே எழுதும்போது நமக்கு d is the 0, 6. அப்போது கிராஸ் ரோடு intersect the north street at 0, 6 அப்படிங்கிறது நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு.